மதனை வந்து வர வைக்கிறாரு கௌதம். கௌதம் வந்து மதன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணுற, எல்லாரும் முன்னாடி வந்து ஐஸ்வர்யோட கர்ப்பத்துக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னோடனே, இதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை வராதா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தைரியமாக சொல்லு, இங்கே பாரு 10 லட்ச ரூபா ஞாபகம் இருக்குல்ல, சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்பா இப்போ மதன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. மதன் உள்ளே வராரு. உள்ளே வரது எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மதனா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்தாங்க. உனக்குலாம் அறிவு இருக்காடா, உன்னை ஒரு ஃப்ரெண்டு நினச்சினேன், ஆனால் இப்படி பண்ணிட்டியே, நீ பண்ணதெல்லாம் சொன்னா அவ்வளோதான், புரியுது ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படி நான் பண்ணிட்டேன் சொல்கிறேன் எல்லாம் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து பெரிய பிரச்சனை ஆகிட போகுது, எப்படியாச்சும் இந்த மதனை ஏதாவது ஒன்று பண்ணணுமே, தாத்தா வேறு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. சூர்யா வந்துட்டோன்னே சூர்யா பார்த்துட்டு வந்து மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அது வந்து பாருங்கள், எந்த உண்மையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஆமாம் அவன் ஏதோ உண்மை சொல்லணும்னு வந்திருக்கான், அவனை சொல்ல விடுங்க, எதுக்காக தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கூட சொல்கிறாங்க. இங்கே பார், நீ எந்த உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னை போலீஸ் சேருதில்ல, உன் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவங்க வந்து வாங்கிப்பாங்க உன் உண்மையெல்லாம் அப்படின்னோடனே உடனே வந்து முடிக்கிறாரு மதன். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, போலீஸு தேடுறதுக்கு காரணமே நீங்கள் தான், தேவையில்லாமல் என்னை வந்து நீங்கள் சொல்லிவிட்டீங்க, உண்மையை தான் நான் சொன்னேன், இந்த ஐஸ்வர்யாவோட கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான், இவ வயிற்றில் குழந்தை வந்து என்னோட வாரிசு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஐஸ்வர்யா காரி துப்புறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க சித்ரா. ஐயோ இதெல்லாம் நடந்தால் இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். டேய் எங்கடா அந்த மதன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோ வந்துட்டாம்மா, வெளியே தான் நிற்கிறேன், வெளியே என்ன பண்ணிகிட்ருக்கான், இல்லைம்மா இங்கே கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டேய் அவனை உள்ளே வர சொல்கிறா, இந்த டைமுக்கு உள்ளே வந்தால் தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வர சொல்கிறேன் அப்படின்னு போய் தேடி பார்க்குறேன். மதன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு, காணவே காணோம், எங்கே போயிட்டான்னு தெரியல இந்த மதன். இங்கே தானே வர சொன்னேன், உள்ளே வர சொன்னேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், டே எங்கடா உள்ளே வந்தானே, இல்லைம்மா நான் உள்ளே வர சொன்னேன், வெளியே பார்த்தம்மா அவனும் உள்ளே வந்தான், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, டே என்னடா ஃபாலோ பண்ணுற நீ, போய் அவனை தேடுறா அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா. சரின்னு சொல்லிட்டு தேட போகிறாரு கௌதம். ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கம்மா, வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு ஒரு ரூமில் வந்து கதவை சாத்திட்டு காட்டுறாங்க. பார்த்தா மதனை கட்டி போட்டிருக்காங்க. என்னம்மா அப்படின்னோடனே, இவன் தானே உன் வாழ்க்கையில் விளையாடினா அப்படின்னோடனே, ஆமாம்மா எப்படி கண்டுபிடிச்ச, எல்லாம் எனக்கு தெரியும்டி, வந்து இவனை பற்றி நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்கா, இவனெல்லாம் சும்மா விட முடியாது, அதனால தான் கூட்டின்னு வந்து கட்டி போட்டிருக்கேன், இவன் இங்கே வந்து பிரச்சனை பண்ணணும், உனக்கு எதாவது தொல்லை கொடுக்கணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கான், அதனால தான் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, ராஸ்கல் உனக்கு எவ்வளோ திமுருடா, இங்கேயே வந்து பிரச்சனை பண்ண வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டேன்னா சொல்லிட்டு ஐஸ்வர்யா போட்டு பலாப்பெல்லாம் அறிகிறாங்க. இது ஐஸ்வர்யா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடுமா, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா, என்ன வேலை பண்ணுறான் பார்த்தியா, டேய் உண்மையை சொல்கிறான், உன் பின்னாடி யார் இருக்கா, சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. கோடீஸ்வரி உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி அப்படி ஜவுறாங்க. என்னை விடுன்றாங்க. உடனே மகா வராங்க. விடுமா அவனை அப்படின்னோடனே, என்ன மகா உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, எனக்கும் தெரியும், இவனை பிடிச்சதே நான் தான், புரியுதா, நானும் அம்மாவும் சேர்ந்து தான் இங்கே கூட்டின்னு வந்தோம் அப்படின்றாங்க. அப்படியா, இவன் உன் வாழ்க்கையில் ஏதோ பண்ணணும்னு வந்தான், அதுக்கு தான் நாங்கள் கூட்டின்னு வந்து வச்சுருக்கோம், சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே பாரு இவன் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, டே உன்னை வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும் வெளியே. இங்கே வந்து மதன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு கௌதம். ஒன்றும் புரியல கௌதம்க்கு. டே உங்ககிட்ட போய் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சேன்னு என்ன சொல்லுடா, 10 லட்ச ரூபா நஷ்டம் தானே, மதன் வந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அனாமிகாவோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கடங்காரங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சு சூர்யாவும் மகாவும் அங்கே வராங்க. மகா வந்து இந்த விஷயத்தை நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொன்னதால் சூர்யா என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறாரு. அவங்களும் வந்து சூர்யாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது மகாவுக்கு தான் அப்படின்னா, மகாக்கும் சூர்யாவுக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரின்றாங்க. இவங்களும் இதை முடியுது.